சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, போன ஜென்மத்துல உன்னை யார் கொன்னாங்க? அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது யாருன்னு தெரியல. ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். They are criminals. தப்புக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சு ஆகணும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாம், நாம கிளம்பலாம். இல்ல கண்மணி, கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமே. எதுக்கு? இப்பவே நீ ரொம்ப ஃபீல் பண்ற. இதுக்குதான் பாட்டி உன்னை வெளியில போவேனான்னு சொன்னாங்க. அதை மீறி இங்க வந்ததால பாரு, தேவையில்லாத குழப்பம். இல்ல கண்மணி, ஏதோ ஒரு ரீசனுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். யாரோ ஒரு லேடி வர சொல்லி சிக்னல் தந்தாங்க. ஐ திங்க் அது செல்லம்மாவா இருக்கும். செல்லம்மாவா? நீ அவங்கள பாத்தியா? அது செல்லம்மாவான்னு கன்ஃபார்மா தெரியல. அது அவதான்னா இங்கதான் இருப்பா. சக்கரவர்த்தி, எனக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் பாட்டி வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ கிளம்ப. ப்ளீஸ் கண்மணி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இந்த இடத்த விட்டு வரவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏய் சக்கரவர்த்தி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். ஆனா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உன் பேர் பூபதி, நீ செல்லம்மாவை லவ் பண்றேன்னு. அப்ப நான் யாரு? நீ என்ன மறந்துட போறியா? சேச்சே, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பழைய ஞாபகம். என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி உன் மேல இருக்கிற லவ் அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும். தேங்க்ஸ்பா. சரி, வா போலாம். திருப்பதி, திருப்பதி, என்னப்பா உன்னை பார்க்க நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன விட்டுட்டு நீ வாசல்ல வந்து நிக்கிற? அப்படி என்ன கோவம்? உங்களை காப்பாத்த என் பொண்ணு பள்ளிக்கடை வாக்கிருக்கீங்க. என் பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணுயா? ச்சே, நடந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியும். எல்லாமே அந்த மார்த்தாண்ட சொல்லிதான் நடந்துச்சு. ஆமாப்பா, இல்லன்னு யார் சொன்னா? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை தீர்த்தத்தை குடிக்க வச்சுட்டீங்களா? இதுல எங்களோட தப்பு எதுவுமே இல்ல. எல்லாமே தானா நடந்தது. ராஜுதான் அதை குடிக்க போறான்னு எங்களுக்கு தெரியாது. எப்படிப்பா தெரியாம இருக்கும்? வாசனை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தேனா என் ராஜ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பானா? நானு இல்ல திருப்பதி, சத்தியமா எனக்கு தெரியாது. மார்த்தாண்டம் ஒரு ஆள் வந்து குடிக்க போறதா சொன்னான். அது ராஜுதான்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி பண்ணிருக்கீங்க. நீ கூட சேர்ந்துதான் இப்படி பண்ணிருக்க. திருப்பதி, கோவப்படாத, என்ன நம்புப்பா. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. சும்மா இருப்பா. என் பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு, அவளை போய் ராஜு, ராஜு, கவலைப்படாத திருப்பதி. எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? எப்படி? உனக்கு தெரியும்ல ராஜுவோட பழைய நிலைமை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இப்படி குடிச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. பயப்படாம தைரியமா இரு திருப்பதி. எப்படிப்பா தைரியமா இருக்கிறது? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதானே. அவளை கல்யாண காட்சியெல்லாம் நான் பண்ணி பார்க்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு அவளை தீர்த்தத்தை குடிக்க வச்சுட்டீங்க. அவன் உங்க குடும்பத்தை காப்பாத்த வழி வாங்க வெறி பிடிச்சு காட்டு பேய் மாதிரி அலைவா. அந்த நீலவழி சும்மா விடுவாளா? அவளை உயிரோட விட்டு வச்சிருவாளா? கொண்டு வர போறா. அப்புறம் எனக்கு என் பொண்ணோட நிலைமை. திருப்பதி, நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, நமக்கு எதிரி நீலவேணி.
அவளை அழிச்சாகணும். அது மட்டும் இல்ல, ராஜுக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா அவன் யார கல்யாணம் பண்ணிருக்கா? அந்த பேய் பிடிச்ச ஆதிராவ. அந்த ஆதிராவை ஒழிச்சு கட்டினாதான் அந்த இடத்துக்கு ஓம் பொண்ணு ராஜால வர முடியும். நீயும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்ட, ஆனா எல்லாமே தோல்விதான். நாங்களும் எங்களால ஆன வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருந்தோம். இப்ப கடைசியா நம்ம ராஜி மூலமா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதையே தவற விடணும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட்டா? நிச்சயமா ராஜுக்கு ஒண்ணும் ஆகாது. மார்த்தாண்டதான் சொல்லி இருக்கான்ல. மாத்தாண்டத்தாலே ஒண்ணுமே பண்ண முடியலையே. இல்ல திருப்பதி, அந்த தீர்த்தத்தை குடிச்சவங்களுக்கு சகலவித சக்திகளும் வரும். மார்த்தாண்டனை விட பல மடங்கு சக்தியோட இருப்பாங்கன்னு அவனே சொல்லியிருக்கான். அவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அந்த நீலவேணி, ஆதிரா இவங்க 2 பேரையும் அழிக்கிற சக்தி இப்ப நம்ம ராஜுக்கு தான் வந்திருக்கு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். இவ்வளவு நாளா அந்த நீலவேணியை அழிக்க வழி தெரியாம நாம திண்டாடிக்கிட்டு இருந்தோம். அது இப்ப நம்ம ராஜு மூலமா நிறைவேற போகுது. அவங்க 2 பேரையும் அழிச்சாதான் ராஜு ஆசைப்பட்டபடி ராஜால அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன் இன்னும் சமாதானம் ஆக மாட்டேங்கிற? நான் சமாதானம் ஆறுது இருக்கட்டும் விடு. எல்லாரையும் போல என் பொண்ணு கல்யாணமாயி குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், சமாதானம் ஆக முடியும். அது நிச்சயமா நடக்கும். நீலவேணியையும் ஆதிராவையும் உன் பொண்ணு அழிச்ச உடனே அர்ஜுனுக்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. நீ தைரியமா இரு. எப்படியோ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து அவ சந்தோஷமா இருந்தா சரி. கண்டிப்பா நடக்கும் திருப்பதி, என்ன நம்பு. சரி வா வா திருப்பதி, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. வா.